வெல்கம் டு அவர் சேனல் யாதுமறிவோம். இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, அஞ்சாமை நமக்கு அவசியம் தேவைங்க. அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். கடலில் மீன் பிடிக்க போகிறவங்க தரைக்காற்று கடலை நோக்கி வீசுகிற இரவு நேரத்தில் மீன் பிடிக்க போகிறாங்க. கடல் காற்று பூமியை நோக்கி வீசுகிற பகல் நேரத்தில் கடற்கரைக்கு திரும்பிடுவாங்க. ஸோ காற்று வீசுகிற திசையில் தான் பாய்மரத்தை செலுத்த முடியும். அப்படிங்கிறதுனால தான் காற்று சாதகமாக வீசுகிற திசையை கணிச்சு இரவு நேரங்களில் பயணம் செய்கிறாங்க. ஸோ எந்த காரியத்தையும் தக்க தருணத்தை அறிஞ்சு செய்யும்போது தான் வெற்றி சுலபமாக கிடைக்குங்க. ஸோ இதுக்காக தான் ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் சொல்கிறாங்க, அதை நான் தமிழில் சொல்கிறேன். இரும்பு சூடேறிய நிலையில் இருக்கும்போது தான் அதை அடித்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் விரும்பும்போது காற்று வீசணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால் காற்று வீசும்போதே நம்முடைய காரியத்தை சாதிச்சுக்கணுங்க. இதே போல தான் நாம் வாழ்க்கையில் முன்னேறத்துக்காக நம்ம முன்னோர்கள் சொன்ன இன்னொரு குவாட் சொல்கிறேன், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதாக தாங்க இருக்குது. சாதாரண களத்துமேட்டு அனுபவத்தை வச்சுட்டு சொல்லிட்டு போன இந்த வாசகம் மிகப்பெரிய வாழ்க்கை உண்மையை நமக்கு போதிக்குது. வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்குங்க. வெற்றி பெறவன் அதை யூஸ் பண்ணிக்கிறான். ஸோ வெற்றி பெறாமல் தோல்வி அடைகிறவன் அடுத்த வாய்ப்புக்காக காத்து ஏங்கிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு உனக்கு, நாளைக்கு இன்னொருத்தருக்கு, மறுநாள் வேற ஒருத்தருக்கு இந்த சந்தர்ப்பங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். நாம தான் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு முன்னேறணும். ஸோ இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி முன்னேறத்துக்கு நமக்கு தேவையானது என்னென்னா விழிப்புணர்வும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி முன்னேற தெரிந்த புத்திசாலித்தனமும் தாங்க. ஓகேங்களா? யூஸ் த சான்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.